பிறையழகின் நிலவன் அத்தியாயம் 57. அழகிய பொழுதான விடியல் இருவரையும் வரவேற்க காத்திருந்தது. விடியலின் காத்திருப்பை பொருட்படுத்தாமல் பிறையழகியும் நிலவனும் நித்திரையில் இருந்தனர். அவர்களின் நித்திரையை கலைக்க எவருமே இல்லை என்ற இருமார்பில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர்களை எழுப்பியது அலைபேசியின் ஒளியானது. கனவில் மெய்மறந்த மூளைக்கு அலாரம் போல் அடித்த ஒளியில் நினைவுலகத்திற்கு முதலில் வந்தது நிலவன்தான். விழிகளை விரித்தவன் மீண்டும் அதை மூடிக்கொண்டு ஓசை வரும் பக்கம் கையை மட்டுமே நீட்டி அவனின் போனை எடுத்து லேசாக விழித்த நொடியில் அட்டன் செய்துவிட்டு மீண்டும் இமைகளை மூடினான். ஹலோ என்ற நிலவனின் குரலில் ஜோதி மெல்ல உணர்விற்கு மீண்டாள். என்னடா தூங்கிட்டு இருக்கியா என கேட்ட தாயிடம் என்றான். நிலவா, மணி காலை 12, சாப்பிட்டு வெளியில போகாம தூங்கிட்டியா? அதுக்கு தான் அங்க போனியா என சீறினார் நாகா. எனது டைம் மார்னிங் 12 என அதிர்ந்து கண்களை விழித்தான். ஜோதியம் பட்டென்று எழுந்து தன் போனை பார்க்க தலையை குலுக்கி நெற்றியில் தட்டியவாறு அவனிடம் நேரத்தை காட்டினாள். ஆமாண்டா, ஏன் இப்படி கேட்குற? ஒண்ணுமில்ல, சொல்லுங்கம்மா என நார்மலானவன் சைக்கையில் நண்பர்கள் எதுவும் மெசேஜ் போட்டு இருக்காங்களா என பார்க்க சொன்னான். ஜோதி வாட்ஸ்அப் சென்று காண வேணி தர்ஷி இருவரும் வெளியில் செல்வதாக செய்தி அனுப்பியிருந்தனர். ஜோதி பதிலிற்கு ஓகே என அனுப்பினாள். அடுத்த நொடியே வேணியின் பதில் வந்தது. அது பதிலில்லை, ஸ்மெயிலி மட்டுமே. அதிலேயே அவளின் கிண்டல் தெரிந்தது. ஜோதியும் பதிலிற்கு அனுப்பிவிட்டு போனை தனியாக வைத்துவிட்டு நிலவன் மார்பில் தலையை சாய்த்தாள். அவளை ஒரு பக்கமாக அணைத்து கொண்டே லேசாக எழுந்தமர்ந்தவன் தாயிடம் தொடர்ந்தான். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அப்பா ஓகேவா? அப்பதான் என்ன சொல்லுது? இன்னும் எஸ்கேப் ஆகலையா? அதான் அப்பா இருக்காரு, எனக்கு என்ன கவலை. சென்னை எப்போ போறீங்க நிலவா? நாளைக்கு தாம்மா கிளம்பணும். சரி, நீ கிளம்பும் போது ஃபோன் பண்ணு. ஜோதி நல்லா இருக்காளா? அதை உங்க மருமகிட்டே கேளுங்க. ஏண்டா இன்னும் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கியா? நீ பேச மாட்டியா என்ன? அவகிட்ட கேட்க சொல்ற என அதட்டினார். ஹலோ மேடம், நான் எல்லாம் நாகா துரை மாதிரி இல்லை. வருஷ கணக்கில் பேசாமல் இருக்க யங் கப்பிள்ஸ் என ஜோதியை அணைத்து சத்தமில்லாமல் நெற்றியில் முத்தம் வைத்தான். அவளோ போனை வாங்கி லவுட் ஸ்பீக்கரில் போட்டாள். நாங்கள் வருஷ கணக்கில் பேசாமல் இருந்தாலும் எங்க லவ் ஸ்ட்ராங்கடா. உன் அப்பா பேசலன்னு உன்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பேனா? உன்ன மாதிரி நான் குடிச்சிட்டேன் திட்டான்னு நான் ஒரு நைட்லேயே புலம்பல என்றார் கெத்தாக. அருகில் இருந்த துரை சிரித்து கொண்டிருந்தார். அப்ப உங்க பையன் இப்படிதான் புலம்புனாரா அத்த என கேட்டு கணவனை முறைத்தாள் ஜோதி. தாயே, போட்டு கொடுத்து விட்டீர்களே என புலம்பியவனை ஓரம் கட்டியனாக. ஜோதி நல்லா இருக்கியா என கேட்டார். நான் நல்லா இருக்கேன் அத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டி, அரசு மாமா ஓகேவா? மாமா எங்க? நல்லா இருக்கோம், மாமா இங்க தான் இருக்கார். அவர்கிட்ட கொடுங்க. ஏன், உன் மாமனார்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியாததா என ஆரம்பித்தவள் திரும்பி நிலவனை பார்த்து அத்தைக்கு தெரியுமா என கேட்டாள். தெரியாது என தலையை ஆட்டினாள். உங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒன்று இருக்கு, சொல்றேன், லவுட் ஸ்பீக்கரில் போட்டு மாமா கிட்ட கொடுங்க என்றதும் நாக அதே மாதிரி செய்தார். சொல்லுமா, எப்படி இருக்க என விசாரித்தார் துரை. நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறீங்களா? முன்னாடிக்கு இப்ப ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா மாமா? ஏன்னா பாருங்க, பையன் கல்யாணம் முடிஞ்ச ஹாப்பினஸ் இருக்கும்ல என நக்கலாக கேட்டாள். துரை நாகாவை பார்க்க, நாகா, ஜோதி அவருக்கு என்ன, நல்லா தானே இருக்கார் என கேட்டார். அத்தை, மாமா கிட்ட கேளுங்க அத்தை. துரைக்கு ஏதோ புரிய, ஜோதி அது என்னை இழுத்தார். அப்பா, கமிஷனரா இருந்தாலும் பரவாயில்ல, சரண்டர் ஆயிடுங்க, உண்மை வெளிப்பட்டுடுச்சு என சிரித்தான் நிலவன். அடப்பாவி, அது எப்படிரா 3வது நாளே ஒப்பிச்சிட்ட என கேட்ட தந்தையிடம், என்னப்பா பண்றது, புருஷன் கேரக்டர் ரொம்ப டேஞ்சரா இருக்கு, உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் போல, சென்னைக்கு வந்ததும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துடுங்க என்றான். என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ற நாகாவிற்கு ஜோதி விவரித்தாள். ஓ அதானே, நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதுக்கு இந்த கமிஷனர் தான் காரணமா என கணவனை முறைத்தார் நாகா. சரி சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னது, எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் மனசார ஒன்னாக்கிட்டாங்கள என்ற துரை. ஜோதிமா, உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னு ஆசைப்பட்டேன், அதான் மன்னிச்சிடுமா என்றார். ஐயோ மாமா, மன்னிப்பெல்லாம் எதுக்கு, உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு
விஷயம் கேட்டதுமே எனக்கு சந்தோஷம்தான். நீங்க எப்பவும் ஹாப்பியா ஆரோக்கியமா இருக்கணும் என மனதார கூறினாள். அப்பாடா, அப்பா ஹாப்பியா, போனை வைங்க, காலையிலேயே தூக்கத்தை கெடுத்துட்டு என உளறிய மகனை கண்டு சிரித்த பெற்றவர்கள் புரிந்தவர்களாக போனை ஆஃப் செய்தனர். நிலவா உங்களை என அழித்தவளின் கையை பிடித்தவன், ஏய் சொல்லிடாடி என்றான். இப்ப மதியம் ஆகிட்டு காலையில் என்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஓ டேங்க் ஸ்லிப் ஆகிட்டு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், பேசாம ஃபுல் டே இப்படியே ஓட்டிடலாமா என அவளை போர்வைக்குள் இழுத்து தன்னோடு சரிதான். ஆல்ரெடி வேணி நக்கலா ரிப்ளை பண்ணிட்டா. இனிமே நேரில் பார்த்தா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். நோ, நான் குளிக்க போறேன். அட்லீஸ்ட் மதியமாச்சும் அவங்களோட ஜாயின் பண்ணலாம், வாங்க நிலவா. எனக்கு கிளம்புற மூடே இல்லை ரிடல் பொண்டாட்டி, இப்படியே இருப்போம் என அவளை கட்டி அணைத்தவன் வெச்சுடலில் சீண்டல்களை தொடங்கி இருந்தான். நிலவா, நேத்து தான் வேஸ்ட் ஆச்சு, அட்லீஸ்ட் இன்னைக்கு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நாம தான் எடுக்கவே இல்லை என முகத்தை தொங்க போட்டவாறு கூறினாள். ஹலோ மேடம், நம்ம ஃபோட்டோ எடுக்கல தான், ஆனால் என் பொண்டாட்டியை எடுக்காம விடுவேனா என தன் ஃபோனில் இருந்த ஃபோட்டோக்களை காட்டினான். வாவ், இதை எப்படித்தீங்க என போர்வையை மார்பின் குறுக்காக வைத்து கொண்டு எழுந்த வந்தாள். எல்லாம் கிடைக்கிற கேப்பில் தான், நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் கூட இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் என வருந்தினாள். ஸோ வாட், இன்னைக்கு கலக்கிடுவோம், கிளம்பலாமா என சிரித்தாள். மை கியூட் பொண்டாட்டி, லவ் யூ ரிடல் என அவளை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தான். விலக்கி விட்டு குளிக்க போக சொன்னான். இருவரும் கிளம்பி வெளியில் செல்ல போகின்ற வழியில் வேந்தனுக்கு போன் செய்து எங்கே இருக்கிறார்கள் என கேட்டுக்கொண்டனர். அவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லவும் யாரும் பெரிதாக கிண்டல் செய்யவில்லை. புதுமண தம்பதி என்பதால் மேலோட்டமாக கேலி செய்துவிட்டு அன்றைய நாளை அழகாக செலவிட்டனர். ஜோதி ஆசைப்படி நிலவனோடு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கொண்டாள். போட்டிங், ஸ்கை டைவிங், அடல்ட் ரைட்ஸ் என நிறையவற்றில் சென்றனர். ஜோதிக்கு புது அனுபவமே அனைத்தும். ஆனால் நிலவன் கூட இருப்பதனால் பயம் இல்லாமல் அனைத்திலும் ஆர்வமாக ஏறினாள். ஸ்கை டைவிங் ஜோடிகளுக்கானது என இருந்தமையால் நிலவனோடு இணைந்து பெல்ட்டை மாட்டிவிட அவன் முன்னே சாய்ந்து பறவையாய் பறந்தாள். முதலில் பயமாக இருந்தாலும் தன்னவனின் மார்பில் இறுகிய நேரம் பயம் அனுபவமாக மாறியது. வேந்தனும் தர்ஷியும் ஸ்கை டைவிங் போகவில்லை. தர்ஷியின் உடல்நிலை கருத்தில் கொண்டு வேந்தனும் அவளோடு அமர்ந்து விட்டான். இனியனுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ட்ரைனிங்கில் பார்க்காத ரைட்ஸ் இல்லையே. ஆனால் வேணிக்கு முழு பயம். இனியன் அழைக்கவும் பயத்தில் மறுத்துவிட்டாள். ஆனால் ஜோதி நல்லா இருக்கு போ என கூறவும் இனியனோடு போக மனம் ஏங்கியது. ஒருவாறு அவனுடன் சேர்ந்து நின்றாள். பெல்ட் எல்லாம் ட்ரெயினர் மாட்டிக்கொண்டிருக்க வேணி, இனியா பயமா இருக்கு என்றால் மெல்ல. மற்றவர்கள் வெளியில் தூரமாக இருந்தார்கள். நான் தான் இருக்கேன்ல வெண்ணி, நீ போலீஸ்காரன் பொண்டாட்டியாக போற, இப்படி பயப்படலாமா? அதுக்காக நீங்க தானே போலீஸ், நான் இல்லையே. நான் தான் போலீஸ், ஆனா என்னோட குட் அண்ட் பேட் எல்லாமே உனக்கு மட்டும்தான் வரும். புரியல என அவனை திரும்பி பார்த்தாள். பெல்ட்டை மாட்டியவர் விலகிட சில நிமிடங்கள் இருந்தது. அவர்கள் டைவிங் போக, நான் மெடல் வாங்கினால் உனக்கு சந்தோஷத்தை தரும், ப்ரமோஷன் கிடைச்சா உனக்கு வசதி வாய்ப்பு மரியாதை கிடைக்கும், அதே ஏதோ ஒரு நேரத்தில் என்னோட வேலையில் என் உயிர் போனாலும் ஒட்டுமொத்த துக்கமும் உனக்கே கிடைக்கும். ஸோ பி பிரேவ் ஃபார் ஆல் என அவன் முடிக்கவும் டைவிங் மேலே செல்ல இருவரும் பறந்தனர். ஆனால் வேணியின் காதல் அவனின் உயிர் போனால் என்ற வாக்கியமே ஒலிக்க நோ என்றவள், நீங்க என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இனியா என வாய்விட்டே கூறினாள். ஏ, நீ எங்கே இருக்கன்னு பாரு வெண்ணி என கத்தினான். என கண்களை மூடி திறந்தவள் அந்த நிமிடங்களை அனுபவித்தாள். அவனுடன் மெல்ல பயம் நீங்க அவனின் மார்பில் ஆகாயத்தை நோக்கி சாய்ந்தாள். ஐ லவ் யூ இனியன் என கத்தினாள். அதை கேட்ட இனியன் நம்ப முடியாமல் அவளையே பார்த்தான். வேணி கத்தியது நண்பர்கள் காதிலும் லேசாக விழுந்தது. அவர்களுக்குள் சிரித்து கொண்டனர். இனியன் பட்டென்று வேணியின் கன்னத்தில் முத்தம் வைக்க விழிகளை திறந்தவள் வெக்கத்தில் சிரித்தாள். அவர்கள் பயணம் அந்த நாளினை அனைவருக்கும் இனிதாக மாற்றியது. ஒரு வழியாக இரவு ஹோட்டலை நெருங்கினர். அன்றைய இரவும் நிலவன் ஜோதியின் இரவாக மாறியது. அடுத்த நாள் சென்னையை நோக்கி புறப்பட்டனர். நிலவனும் ஜோதியும் ஒரு காரில், மற்ற 4 பேரும் அடுத்த காரில்.
பயணம் தொடங்கியது. இருவருக்கும் பிடித்தது பிடிக்காதது என பகிரப்பட்டது. ஆசைகள் என தொடர ஜோதியின் ஆசையை கேட்டவனிற்கு சிரிப்பு வந்தது. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது பாசிபிளா? ஏன் இல்ல, நான் இருப்பேன். இது ஒன்றும் யாரும் கம்பல் பண்ணி நான் செய்ய போறதில்ல நிலவா, என் சொந்த விருப்பம். ஆனா ரிடல், நீ கல்யாணமே வேணான்னு இருந்தவ, எப்படி இந்த ஆசை? அப்ப குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க தானே யோசிச்சேன். இப்ப நிறைய குழந்தைகளை பெத்துக்க ஆசைப்படுறேன், தட்ஸ் ஆல். இப்பவும் தத்தெடுக்கலாம் ரிடல், ஆனா எப்படி முடியும்? நம்ம வீட்டில் பெத்துப்போம் தத்தெடுப்போம் ரெண்டும் பண்ணிட்டா? புரியல நிலவா. உன்னோட ஆசையை நான் மதிக்கிறேன். ஆனா உன்னால நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு டாக்டரா என்னால் அதை அலோவ் பண்ண முடியாது. அதுவே நம்மளால எத்தனை குழந்தைகளை வேணா தத்தெடுக்க முடியும். ஸோ 2 சாய்ஸையும் செலக்ட் பண்ணி உன் ஆசையை நிறைவேற்றிடலாம். அப்பா அம்மா பத்தி நோ ப்ராப்ளம் ரிடல். நிஜமா லவ் யூ நிலவா, லவ் யூ சோ மச் என அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அவளின் முத்தத்தில் ஆனந்தமானவன் சிரித்தபடி எதிரில் வந்த பஸ்ஸை கவனித்து காரை திருப்ப தப்பித்தோம் என எண்ணிய நேரத்தில் அடுத்த சாலையில் எதிர்பாராத வேகத்தில் வந்த கார் நின்ற இவர்கள் கார் மீது மோதியது. இரண்டுமே எதிர்பாராமல் மோதியதால் ஆன விபத்தே இது. 2 கார்களும் பாதிக்கு மேல் மோதி நொறுங்கியிருந்தது. பின்னால் வந்த வேந்தன் சடன் பிரேக் போடவும் உள்ளிருந்தவர்கள் அதிக வேகத்தில் ஜெர்க்கானார்கள். ஆனால் தர்ஷி மட்டும் மயக்கத்திற்கு சென்றிருந்தாள். அத்தியாயம் 58. யார் யாரை பார்ப்பது என புரியாமல் குழப்பத்தில் இறங்கிய இனியன், வேண்டா நீ தர்ஷியை என்னன்னு பாரு என கூறிவிட்டு வேணியை ஆராய்ந்தான். ஆர் யூ ஓகே? ஜோதிக்கு என்னாச்சுன்னு தெரியல என கூறியவளை அழைத்து கொண்டு விபத்திற்குள்ளான பகுதியை நோக்கி ஓடினான் இனியன். அது ஹைவே என்பதால் சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லை. வழியில் வந்த கார் பைக்கில் இருந்து இறங்கி சிலர் ஓடி வந்தனர். இனியன் ஓடி போய் நிலவனின் காரை ஆராய்ந்தான். இருவருமே இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள். எதிரில் மோதிய காரில் இருந்தவர்களை மற்றவர்கள் ஆராய்ந்தனர். ஜோதி என அலறிய வேணி அவர்களை கண்டு கதறினாள். இனியன் உடனே ஆம்புலன்ஸிற்கு போன் செய்துவிட்டு தன் டிபார்ட்மெண்ட் மூலம் விரைவுபடுத்தினான். வேந்தன் தர்ஷியை செக் பண்ண எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்கவும் மனதில் பயம் தொற்றிட அவளின் இதயத்தை ஆராய்ந்தான். அது துடிப்பதே தெரியவில்லை. தர்ஷி என அலறியவன் குரல் கேட்டு அங்கு இனியனோட என்ன செய்வதென்று புரியவில்லை எவருக்குமே. வேந்தா, ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. நிலவனுக்கும் அன்னிக்கும் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமான்னு பாரு. வேந்தன் கண்களை துடைத்துவிட்டு நண்பனையும் உடன்பிறவா தங்கையையும் தேடி ஓடினான். இருவருமே ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அவனால் முடிந்த முதலுதவி அளித்துவிட்டு பதறிய மனதை அடக்கினான். 3 உயிர்களுமே அபாய கட்டத்தில் இருந்தது. எதிர்காரில் இருந்தவர்களின் பின்னால் இருந்தவர்களுக்கு அடி பலமாக இருந்தாலும் உயிருக்கு சேதம் தெரியவில்லை. முன்பக்கம் இருந்தவர்கள் கிரிட்டிக்கலில் தான் இருந்தார்கள். ஆம்புலன்ஸ் வரவும் அனைவரையும் தூக்கி போட்டு மருத்துவமனை நோக்கி பயணித்தனர். போகிற வழியிலே இனியன் துரையிடமும் ரஞ்சித்திடமும் விஷயத்தை கூறினான். சென்னையின் பக்கம் என்பதால் அனைத்து உபகரண வசதிகளும் பொருந்திய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஐசியூவில் தனித்தனியாக அனுமதிக்கப்பட்டனர். பேஷண்ட் நேம், ஐடி என அனைத்தையும் கொடுக்க இனியனே முன்னின்றான். வேந்தன் தர்ஷியுடன் கூடவே சென்றிட தான் ஒரு டாக்டர் என்பதை ஐடி காட்டி நிரூபித்துவிட்டு அவர்களுடனே நின்றான். தர்ஷியின் ஹார்ட் ப்ராப்ளம் பற்றியும் அவனின் ரெகுலர் டாக்டரையும் வர வைக்க தர்ஷியின் இதயமானது மாற்று நிலையில் இருந்தது. உடனே எங்கு போவது என்று வேந்தன் வழியில்லாமல் நொந்தான். டாக்டருக்கு ஒரு போன் கால் வர அவசரமாக வெளியில் சென்றார். ஐசியூவை நோக்கி சென்ற டாக்டர் அங்கிருந்த பேஷண்டை செக் பண்ணிவிட்டு தலையை இடமிருந்து வலமாக அசைத்து அருகில் நின்ற நர்ஸிடம் பிரெயின் டெட் என்றார். தென் டாக்டர், பேஷண்ட் நேம் மாணிக்க ஜோதி என்றால் செவிலியர். ஓகே, பேஷண்ட் கூட வந்தவங்களை என் கேபினுக்கு வர சொல்லுங்க என்று அவர் அறையை நோக்கி சென்றார். வெளியில் வந்த செவிலியர் மாணிக்க ஜோதி என அழைத்தாள். எஸ் என்று இனியன் முன்னே வர, டாக்டர் உங்களை வர சொன்னார் என அப்பெண் முன்னே சென்றாள். இனியனும் வேணியும் டாக்டரின் அறையை நோக்கி ஓடினர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கமன். மாணிக்க ஜோதி எப்படி இருக்காங்க டாக்டர் என பதறினாலும் மனதில் ஒன்றுமாகாது என தைரியமாக இருந்தான் இனியன். நீங்க என் அண்ணிதான், ஐ எம் ஆல்சோ ஏ போலீஸ் என தன் ஐடியை எடுத்து காட்டினான். ஓ, நல்லதா போச்சு சார், நான் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் அவங்க சிலரை காப்பாற்றலாம். புரியல டாக்டர். she is brainly dead என்றார். வாட் என அதிர்ந்தான் இனியன். நோ என கத்தினாள் வேணி. ரிலாக்ஸ், அவங்க ஆர்கன்ஸ் ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த நொடியில் அவங்க இன்னொரு பெண்ணை காப்பாற்ற முடியும். அவங்களுக்கு உடனே இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார்.
வேணி, இல்ல, நான் நம்ப மாட்டேன், என் ஜோதி சாகல என கத்தினாள். வேணியை அணைத்து கொண்ட இனியன், யாரு அந்த ஹார்ட் நீட் பேஷண்ட் என கேட்டான். டாக்டர் வேந்தன் ஒருத்தர் வைஃப் தர்ஷினி என்றார். எங்க கூட வந்தவங்க தான் டாக்டர். ஓ, அப்ப ரிலேஷனா? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். குட், யோசிங்க சார், சீக்கிரம் முடிவு பண்ணுங்க என்றார். சார், இன்னொரு பேஷண்ட் நிலவன், அவர் எப்படி இருக்காரு? அவர் தான் ஜோதியோட ஹஸ்பண்ட். ஹி இஸ் இன் அண்டர் அப்சர்வேஷன். நாட் டெல் எனிதிங் நவ், பட் அவர் பெர்மிஷன் எதிர்பார்த்தா நேரம் பத்தாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் என வேணியை வெளியில் அழைத்து வந்தான் இனியன். இனியா, நோ, இது எல்லாமே கனவு தானே, சொல்லுங்க, ஜோதி எங்க, நான் அவளை பார்க்கணும் என்று கதறினாள். வெயிட், நடப்பதை புரிஞ்சுக்கோ வேணி, எனக்குமே எதுவுமே புரியல, பெரியப்பா வரணும் என்றான். வேந்தனை தேடி சென்றவன் நிலவரத்தை கூறினான். அவனுக்கோ அதிர்ச்சி தாங்காமல், டேய், என்னடா சொல்ற? ஐயோ, நிலவன் கிட்ட எப்படிடா இதை சொல்ல முடியும்? ஜோதி இதுக்கு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க என தரையில் அமர்ந்து கதறினான். மூவருமே அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்க துரையின் அழைப்ப வரவும் மனதை தேற்றிய இனியன் நடந்ததை கூறினான். அவரோ அதிர்ச்சி அடைந்தாலும் அருகில் இருக்கும் அம்மா, மனைவி, தம்பியிடம் உண்மையை காட்டாமல், சரி, தர்ஷிக்கு ஆபரேஷன் செய்ய சொல்லு என்றார். பெரியப்பா, அண்ணி, இது நிலவனுக்கு தெரிஞ்சா நான் பேசிக்கிறேன்டா என போனை வைத்து கண்களை மூடிக்கொண்டார். மற்றவர்கள் கேட்ட கேள்விகள் எதுவுமே காதில் விழவில்லை. தன் காப்பாற்றிய பெண் தன் மருமகளாகி தனக்கு மகளாக காட்சியளித்தவள் என மனம் அடங்க மறுத்து கண்ணீர் வந்தது. நாகாவிற்கு கோபம் வந்து, யோ, என்ன ஆச்சு, சொல்லி தொலைய, யாருக்கு என்ன ஆச்சு என அவரை உலுக்கினார். ஜோதி ஜோதி என கண்ணீர் சிந்தியவரை அதிர்ச்சியாய் பார்த்தார் நாகா. போயிட்டானாகா, நிலவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என கதறியவரிடம், இல்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகாது என கூடவே கத்தினார் நாகா. என்னையா சொல்ற? சோதி அப்படி இருக்காதியா, நம்ம போய் பார்ப்போம். நாகா, நீ அமைதியா இரு. அந்த ஐயனாருக்கு என் கொள்ளு பேத்திய கூட்டியாந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அதுவும் சோதிக்கு பிறக்கிற பிள்ளைய, அவளுக்கு எதுவும் ஆகாது என தைரியத்தை கொடுத்தார் அப்பத்தா. ஐயோ அம்மா, ஜோதிக்கு மூளை சாவி ஏற்பட்டு அவ இதயத்தை எடுத்து தர்ஷிக்கு வைக்க போறாங்க, புரியுதா? ஜோதி இல்ல என்றார். எனது இதயத்தை அறுத்து எடுக்கிறாங்களா? இல்ல, உடனே போனை போடு, அப்படி பண்ணக்கூடாது, என் மனசு சொல்லுது சோதி சாகலன்னு, நீ போனை போடு என கத்தினார். அரசு அவரை அடக்கி சமாதானம் செய்தார். ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணினார்கள். வேந்தன் தர்ஷியுடனே நின்றான். இனியன் டாக்டரிடம் ஒரு முறை ஜோதியை பார்த்து கொள்ள அனுமதி கேட்டான். ஆபரேஷன் டைம் பிக்ஸ் பண்ணியதால் ஆபரேஷன் முடித்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் டாக்டர். வேணியின் பிடிவாதத்தால் டாக்டர் அனுமதி அளிக்க செவிலியர் இனியனும் வேணியும் ஐசியூவிற்கு சென்றார்கள். சார், சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுங்க என வெளியில் சென்றார் செவிலியர். இனியனும் வேணியும் ஜோதியின் அருகே நிற்க அவளோ எதுவும் மற்ற ஜடமாக கிடந்தாள். நான் பேசுறது கேக்குதா ஜோதி? ஏண்டி இப்படி பாதிலேயே விட்டு போற? லைஃப் லாங் இருக்கலாம்னு சொன்னியே என அலறியவள். குரலை ஏதோ ஒரு நொடியில் உள்வாங்கிய நிலவன் ரிடில் என முனகினான். விபத்துக்குள்ளானவர்கள் ஒரே ஐசியூவில் படுத்திருக்க ஜோதியின் அருகில் இருந்த பெட்டில் தான் நிலவன் படுத்திருந்தான். ஒவ்வொரு பெட்டிற்கும் திரை போட்டிருக்க நிலவனின் குரல் கேட்டு இனியன் எட்டி பார்த்தான். திரையை விளக்கியவன் நிலவா என அழைக்கவும் நிலவன் ரிடில் என முனகினான். நிலவா, டே என அவனை உலுக்கினான் இனியன். விழிகளை மெல்ல திறந்த நிலவன் ரிடில் எங்கே இருக்க என சுற்றிலும் தேடி எழுந்தான். ஆனால் எழ முடியவில்லை. அவனை தாங்கிய இனியன், அமைதியா இருடா, அண்ணி இதோ இருக்காங்க என ஆறுதல் கூறினான். வேணி, அவர் எப்படி தாங்குவார் இனியா என அழுதாள். இவனுக்கு தெரியணும் வேணி என தன் மனதை கல்லாக்கி கொண்டு, நிலவா, ஆர் யூ ஓகே என கேட்டான். என தலையை அசைத்தவன் எழுந்தமர்ந்தான். ஜோதி ஜோதி எங்கடா, நான் அவளை பார்க்கணும் என்றான். இந்த இருக்காங்க பாரு என ஜோதியை காட்டினான். நிலவன் திரும்பி பார்க்க அங்கு படுக்கையில் பல டியூப்கள் மாட்டி கிடந்தாள் ஜோதி. நிலவன் சீட் பெல்ட் போட்டிருந்ததால் தப்பி இருந்தான். ஆனால் ஜோதி நிலை மாறாக இருந்தது. பெல் போடுவது சிரமமாக இருக்கு என கழட்டிவிட்டு அமர்ந்திருந்தாள். மோதிய வேகத்தில் கதவை திறந்து கொண்டு போய் வெளியில் சாய்ந்ததால் இந்த நிலையில் கிடையாக கிடைக்கிறாள். ரிடல் என அவளை கண்டு பதற முடியாமல் கைகளில் இருந்த டியூப் வயர்களை உருவியவாறு எழுந்து நின்றான் இனியன். நிலவா, நீ ஐசியூவில் இருக்க, ப்ளீஸ் கண்ட்ரோல். டேய், ரிடலுக்கு என்ன ஆச்சுடா, ஏன் இப்படி கிடக்கிறா என கேட்டவன் ஜோதியின் அருகில் சென்றான். நிலவா, அன்னிக்கு என நிறுத்தினான் இனியன். என்னடா என ஜோதியின் கையை பிடித்து, ஏய் ரிடில், எழுந்திரே, நான் நிலவா வந்திருக்கேன் என அழைத்தான்.
அவளிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அன்னிக்கு என சொல்ல முடியாமல் தவித்த இனியன் கையை பிடித்தாள் வேணி. நிலவனோ இனியனை பொருட்படுத்தாமல் ரிடல் ஜோதி என அவள் மேல் படுத்தான். மருந்தின் வீரியம் அவனை அந்தளவு விட்டதே பெரிய விஷயம். நிலவா என எழுப்பிட என்றவன் மெல்ல எழுந்து ஜோதியின் முகத்தில் முத்தத்தை வைத்துவிட்டு ரிடல் கண்ணத்தர என்றான். இனியன் வேணியை பார்க்க வேணி அவனை வெளியில் அழைத்து சென்றாள். இனியா அண்ணனை விடு பேசட்டும் பாவம் என்றாள். ஆனா இப்ப அண்ணியை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக வந்துடுவாங்களே வேணி. அதுவரை இருக்கட்டுமே, அவனுக்கு தெரியணும் வேணி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். ப்ளீஸ்டா அவரை தனியா விடு என கெஞ்சினாள் வேணி. நிலவனிற்கு மருந்தின் தாக்கத்தால் ஜோதியின் முகம் மட்டுமே தெரிய அதை பற்றியே பேசத் தொடங்கினான். ஏய் என்னடி ஆச்சு பாரு, நான் ரிங் பண்ணல, ஆனா மயக்கமா இருக்குடி, நீ எழுந்திருச்சு பாருடி, நான் இப்ப கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உனக்கு தான் கடனாகும் என ஜோதியின் கையை தூக்கி முத்தத்தை வைத்தான். பிறகு கட்டு போட்டிருந்த நெற்றி கன்னங்கள் என முத்தத்தை தொடர்ந்தான். மூடிய விழிகளில் இதழ்களை பதித்தவன். ஏய் கண்ணை திரடி, நான் நிலவா ரிடல், எனக்கு ஒண்ணுமே யோசிக்க முடியல ரிடல், எனக்கு என்னமோ பண்ணுதுடி என அரைமயக்க நிலையில் தலையை தொங்க போட்டான். வேணியின் கெஞ்சலில் இனியன் உள்ளே வராமல் நின்றான்.